சரும பொலிவாக இருப்பதற்கு, முகம் பொலிவாக இருப்பதற்கு, அதுவும் முக்கியமாக இந்த முகப்பரு பிரச்சனைகளுக்கு இதுதாங்க பெஸ்ட் சொல்யூஷன். அப்படின்னா என்ன ஃபாலோ பண்ணலான்னு நம்ம சொல்லிட்டு இப்போ முகத்துல நிறைய பேருக்கு இந்த முகப்பரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு இல்லைங்களா? இதை சரி செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? முகப்பருவை சரி செய்யறதுக்கான வழிமுறைகள் நிறைய. உடல் பகுதியில் கழிவுகள் நிறைய இருந்தா கான்ஸ்டிபேஷன், இது நிறைய பேர் மறைப்பாங்க. எனக்கு ட்ரீட்மெண்ட் வரவங்களும் பிம்பிள்ஸ் போகவே இல்லைன்னு சொல்லுவாங்க. பல்ஸ் பார்க்கும்போது இதெல்லாம் சொன்னதும் 4 மூலிகைகள் தான். இப்போ எக்ஸ்டர்னலாக நம்ம ஃபேஸ்க்கு போட போகிறது இந்த 4 மூலிகைகள் தான். ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும்னா ரெகுலராக ஃபேஸ்க்கு ஒரு அரை. வணக்கம், நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். சரும பொலிவாக இருப்பதற்கு, முகம் பொலிவாக இருப்பதற்கு, அதுவும் முக்கியமாக இந்த முகப்பரு பிரச்சனைகளுக்கு இதுதாங்க பெஸ்ட் சொல்யூஷன். அப்படின்னா என்ன ஃபாலோ பண்ணலான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதை பற்றி இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். நான் உங்கள் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர், ஆதம்பாக்கம், சென்னை. இப்போ முகத்தில் நிறைய பேருக்கு இந்த முகப்பரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கு இல்லைங்களா? இதை சரி செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? முகப்பருவை சரி செய்யறதுக்கான வழிமுறைகள் நிறைய இருக்கு. பெரும்பாலும் இந்த ஆயிலி ஸ்கின் இருக்கு இல்லைங்களா, அவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த முகத்தில் பிம்பிள்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஆயிலி ஸ்கின் இருக்குது அப்படின்னா பிம்பிள்ஸ் வர்றதுக்கு அதுதான் முக்கியமான ஒரு காரணம் சொல்லலாம். டேண்ட்ரஃப். ஸோ இந்த டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ டேண்ட்ரஃப் இருந்ததுன்னா அது எங்கெல்லாம் நமக்கு ஸ்கின்ல, ஃபோர்ஹெட்டில் நிறைய பேருக்கு இருக்கும். குட்டி குட்டியாக பிம்பிள்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஷோல்டரில், ஸோ தோள்பட்டை பகுதிகள்லேயும் நம்ம பார்த்தோம்னா சின்ன சின்னதாக பிம்பிள்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ரெகுலராக இதை எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணலாம்? முகம் பொலிவாக இருப்பதற்கு என்ன பண்ணலாம்? இதனோட சேர்த்து நம்ம டேண்ட்ரஃப் இருந்தால் அதற்கான சிகிச்சைகளும் நம்ம எடுக்கணும் இல்லையா? முகப்பரு இருந்ததுன்னா டீனேஜில் நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும். குடல் பகுதியில் கழிவுகள் நிறைய இருந்தால் கான்ஸ்டிபேஷன், இது நிறைய பேர் மறைப்பாங்க. எனக்கு ட்ரீட்மெண்ட் வரவங்களும் பிம்பிள்ஸ் போகவே இல்லைன்னு சொல்லுவாங்க. பல்ஸ் பார்க்கும்போது கிளியராக தெரியும் பாடி ஹீட் ரொம்ப இருக்குங்க, கான்ஸ்டிபேஷன் ரொம்ப நாளாக இருக்கே அப்படின்னு நம்ம சொன்னேன். ஆமாம் இருக்குது அப்படி சொல்லுவாங்க. ஸோ இந்த கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல் இருந்தால் உடலில் பல பிரச்சனைகள் வர்றதோடு முகத்திலும் நமக்கு இந்த முகப்பருக்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ குடல் சுத்தமாக இருப்பது நமக்கு ரொம்ப முக்கியம். இதற்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நிலாவாரை பொடியோட சீந்தில் பொடி கலந்து எடுத்துக்கணும். ஸோ நிலாவாரை பொடி, சீந்தில், மாசிக்காய் பொடி, கடுக்காய் பொடி, இந்த 4 பொடிகளையும் ஒன்றாக சம அளவு எடுத்து, ஸோ 50 கிராம் நம்ம எடுக்கிறோன்னா எல்லாமே 4 மூலிகையும் 50 கிராம் கலந்து எடுத்து வச்சிடணும். வெந்நீரில் கலந்து இரவு தொடர்ந்து நம்ம இதை குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது குடல் பகுதி சுத்தமாகும். அல்சர் இருந்தால் நமக்கு கிளியர் ஆகிடும். ஸோ ஸ்கின்ல என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் இன்டர்னலாக நம்ம கிளென்ஸ் பண்ணும்போது மட்டும்தான் அதற்கான தீர்வுகள் நமக்கு கிடைக்குது. ஸோ இதில் முக்கியமான ஒரு விஷயம், ஹேர் ஃபால் இருந்துச்சுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் நமக்கு இது பயன்படுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதிகமான தலைமுடி உதிர்தல் இருந்தாலும் அதை சரி செய்யறதுக்கு இந்த 4 பொடிகள் தினம்தோறும் இரவு நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபேஸில் என்னங்க போடலாம்? இந்த பிம்பிள்ஸ் இருக்குது, ஆயிலி ஸ்கின் இருக்குது. இதற்கு நம்ம என்ன செய்யலாம்னா ரொம்ப சிம்பிள். ரெட் சாண்டல்வுட் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவப்பு சந்தனம், செஞ்சந்தனம் பொடி, இது ஒரு 50 கிராம் நம்ம எடுத்துக்கணும். செஞ்சந்தன பொடி 50 கிராம் எடுத்துக்கணும். இதில் ஆரஞ்சு தோல் பவுடராகவே நமக்கு கிடைக்குது. எங்கேயும் நம்ம கஷ்டப்பட வேண்டாம். வீட்டில் எடுத்து வச்சுட்டு நான் வெயிலில் காய வைக்கிறேன், உலர்த்தி நம்மளாம் பொடி செய்து இதுக்கெலாம் டைம் இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. இது பவுடராகவே நமக்கு கிடைக்குது. ஸோ நல்ல பிராண்டாக பார்த்து வாங்கி கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ரெட் சாண்டல்வுட் பவுடர், அதுக்கப்புறம் ஆரஞ்சு தோல் இருக்கு இல்லைங்களா, அதனுடைய பவுடர், இதனோட மாசிக்காய் பவுடர், கோரைக்கிழங்கு பொடி. ஸோ இந்த 4 பொடி தான். ஸோ ஃபஸ்ட் நான் இன்டர்னலாக சொன்னதும் 4 மூலிகைகள் தான். இப்போ எக்ஸ்டர்னலாக நம்ம ஃபேஸ்க்கு போட போகிறது இந்த 4 மூலிகைகள் தான். ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும்னா ரெகுலராக ஃபேஸ்க்கு ஒரு அரை ஸ்பூன் தயிர் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேறு எதுவுமே தேவையில்லை. டெய்லி ஏதாவது ஒரு டைமில் ஒரு அரை மணி நேரம் ஃபேஸ் பேக் போட்டுருங்க. ரெகுலராக நம்ம போடும்போது ஸ்கின் நல்லா க்ளோ ஆகும். ஸ்கின்ல நம்ம பிம்பிள்ஸ் வந்துக்கிட்டே இருக்குன்னா அது கிளியராக ஆரம்பிச்சிடும். ஸோ ரெகுலராக இதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டே வரணும். அடுத்தது பொடுகுன்னு ஒரு பிரச்சனை சொன்னோம் இல்லைங்களா, அதுக்கு என்னங்க பண்ணலாம்? என்னதான் நம்ம ஃபேஸ் கிளியர் பண்ணிட்டே வரும், டேண்ட்ரஃப் இருக்குது, திரும்பவும் வரும். இப்போ டேண்ட்ரஃபும் வேரோடு நம்ம கிளியர் பண்ணோம்னா சிம்பிளாக வாரம் 2 முறை பொடுதலை தைலம் பயன்படுத்தலாம். பொடுதலை தைலம் தலையில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு வாரம் 2 முறை இதை நம்ம பயன்படுத்தும் பொழுது
கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தலையில் இருக்கக்கூடிய டேண்ட்ரஃப் நமக்கு கரைய ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக டேண்ட்ரஃப் மறைய பிம்பிள்ஸ் மறைய ஆரம்பிக்கும். குடல் பகுதி சுத்தமாக நமக்கு உடல்லையும் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். ஸ்கின் நல்ல ஒரு பொலிவாக இருக்கும். ஸோ க்ளோயிங் ஸ்கின் நமக்கு வேணும், ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கணும்னா இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஆரோக்கியமாக வாழ நிறைய சித்த மருத்துவ குறிப்புகள் அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம். உங்களுக்கு உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.